அருட்பெரும் ஜோதி ஆகஸ்ட் 28 மந்திரங்களில் சிறந்த மந்திரமான தெய்வங்களின் சிறந்த தெய்வமான காயத்ரி தெய்வத்துக்கான தேவிக்கான நாள். அன்று காயத்ரி ஜபம் யார் யார் செய்யணும், எத்தனை எண்ணிக்கையில் செய்யணும், பெண்கள் செய்யலாமா கூடாதா, அன்றைய தினத்தில் ஜபம் செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம் என்பதை முழுதாக இதில் பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. காயத்ரி ஜபம் என்பது எந்த மதத்திற்காகவோ எந்த குலத்திற்காகவோ எந்த ஒரு தனிமனிதருக்காகவோ உருவாக்கப்பட்டது அல்ல. கூடவே காயத்ரி ஜபம் என்பது தனிப்பட்ட மனிதனின் நன்மைக்காக உருவாக்கப்பட்டதும் அல்ல. வேறு எதற்கு? காயத்ரி ஜபம் என்பது சூரியனின் ஆற்றலை, இந்த உலகத்திற்கு வளத்தை தரக்கூடிய சக்தியை, 3 லோகத்திலும் இருக்கக்கூடிய 3 வேதத்திலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான அருளையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும், மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. காயத்ரி என்பதே பெண் தெய்வம். ஆதலால் பெண்ணை நோக்கி, சக்தி தெய்வத்தை நோக்கி மந்திர ஜபம் செய்யக்கூடியவர்கள் பெண்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நிறைய பேர் தவறாக சொல்கிறாங்க, பெண்கள் காயத்ரி ஜபம் செய்யக்கூடாதுன்னு. அந்த மந்திரமே பெண் தெய்வத்திற்கான மந்திரம், அப்புறம் பெண்களே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் என்னென்னு புரியலை. ஆதலால் பெண்களும் தாராளமாக காயத்ரி மந்திர ஜபத்தை செய்யலாம். ஆனால் சரியான குரு வழிநடத்துதலின் மூலமாக, சரியான குரு தீட்சை மந்திர தீட்சையின் மூலமாக செய்யலாம். அப்படி குரு தீட்சையெல்லாம் பெற முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா, காலை சூரிய உதயத்தின் போது அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதலாம். எழுதி ஒரு 16 முறை எழுதி காயத்ரி தேவியின் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். ஆண்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் மந்திர தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா 1008 முறை அன்று உங்களோட ருத்ராட்ச மாலையை வச்சு கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து செய்யலாம். பெஸ்ட்டு டைம் காலையில் 4 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 28. அப்படி 1008 முறை சொல்ல முடியாதவர்கள் 108 முறை மனமாற முதுகுத்தண்டை நேராக வைத்து, கழுத்தை சீராக வைத்து, உங்கள் கவனத்தை நெற்றிப்போட்டில் வைத்து சூரியனை நோக்கி, அதாவது கிழக்கு திசையை நோக்கி இந்த மந்திர ஜபத்தை செய்ய வேண்டும். மந்திர ஜபம் செய்வதற்கு முன்னாடி உங்கள் குருமார்களுக்கு இந்த மந்திரத்திற்கான நன்மைகளை எல்லாமே எல்லா உயிர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்று முதல் நான் தினமும் காயத்ரி ஜபம் செய்கிறேன், இந்த உலகத்தில் எனக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும், எல்லா உயிர்களுக்கும் அது கிடைக்கணும்னு வேண்டிட்டு ஜபம் செய்யுங்க. ஜபம் செஞ்ச உடனே ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து பிரார்த்தனை பண்ணி கிழக்கு திசையில் தூவி விட்டுட்டு பெரியவங்ககிட்டையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மந்திர ஜபத்தை முடித்து விடுங்கள். இந்த எளிய சூட்சமமான ஒரு சக்தி மிக்க விஷயத்தை ஆதி காலத்திலேருந்தே சொல்கிறாங்க, வேதங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. வரும் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்கள். நான் அன்றைய தினத்தில் காயத்ரி மந்திர ஜபம் செய்து 999 சில்வர் வெள்ளி தகுட்டால் ஆன காயத்ரி மந்திர ஜப எந்திர கார்டை பூஜையில் வச்சு உங்களுக்கு தரேன். உங்களுக்கும் காயத்ரி மந்திர எந்திர கார்டு வேணும்னா தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். பூஜையில் வச்சு உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இந்த அற்புதமான தெய்வீகமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பை தந்த எனது குருமார்களுக்கும் காயத்ரி தாய்க்கும் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை கொங்கண சித்தரின் கல்பத்திரு பயிற்சி வகுப்பை 16 நபர்களுக்கு மட்டும் சென்னையில் வழங்க இருக்கின்ற இந்த பயிற்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்வில் இந்த பயிற்சிக்கு பிறகு எல்லா விதங்களிலும் முன்னேற்றம் கிடைத்தே தீரும். முன்னேற்றம் வேணும், பிரச்சனைகள் சரியாகணும், செல்வ செழிப்பாக மாறணும்னா கல்பத்தரு பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க. விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் திங்கட்கிழமை கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி மிக்க ருணஹர லட்சுமி குபேர கணபதியாகும் மகாசங்கர சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் நடக்குது. சென்னை நண்பர்கள் நேராக வந்தும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நேரடியாக வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். கன்னி மூலையில் வைக்க வேண்டிய தனவசிய பணவசிய ஒரு கணபதி சூட்சம சிலையை தரேன். அதில் கூடவே 5 மெழுகுவத்தியை தரேன். அதாவது பிரியாணி பட்டைன்னு சொல்லக்கூடிய சினமன் பட்டை மெழுகுவத்தியும் தரேன். கன்னிமூலையில் வச்சு மனமாற பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களோட கடன் நிவர்த்தி ஆகுவதற்கும் செல்வம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த அற்புதமான சங்கல்பம் செய்வதற்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். செப்டம்பர் 3 முதல் செப்டம்பர் 15 வரைக்கும் மலேசிய அன்பர்கள் என்னை மலேசியாவில் சந்திக்கலாம். தனிநபர் ஆலோசனைகளுக்கு, பயிற்சி வகுப்புகளுக்கு, உங்கள் இல்லத்தில் அலுவலகத்தில் சக்தி மிக்க பூஜைகளையும் பிரார்த்தனைகளையும் செய்வதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.